ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வசந்த இல்லம். இன்றைக்கி சஷ்டியோட பூஜை, அபிஷேகம் பூஜையும் ஆணி திருமஞ்சனம், நடராஜ பூஜை, சிவபெருமான் பூஜை தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சஷ்டின்றதுனால விநாயகருக்கு பால் அபிஷேகம், விநாயகருக்கு முருகருக்கு வேலுக்கெல்லாம் பால் அபிஷேகம் தாங்க பண்ணியிருந்தேன். பால் அபிஷேகம் இது வந்து பிரம்ம முகூர்த்தத்திலே விநாயகருக்கும் முருகருக்கும் பால் அபிஷேகம்லாம் பண்ணி முடித்து அவங்களுக்கு பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ ஆஷாட நவராத்திரி பூஜை நடந்துட்டுறதுனால விநாயகருக்கும் முருகருக்கும் வெறும் பால் அபிஷேகம் மட்டும்தான் பண்ணேன். பால் அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு பூவால் அர்ச்சனை செய்து அதுக்கப்புறம் அவங்களை அலங்காரம் பண்ணி பிரம்ம முகூர்த்த பூஜையிலே பூஜை பண்ணிட்டேன். விநாயகருக்கும் முருகருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜையிலே பூஜை பண்ணி முடிச்சிட்டேன். அபிஷேகம்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் முல்லைப்பூவால் அலங்காரம் பண்ணி இன்றைக்கி சஷ்டி பூஜை வந்து பிரம்ம முகூர்த்திலே பண்ணி முடிக்கணுன்றதுக்காக பண்ணி முடிச்சிட்டேன். இன்றைக்கி ஆஷாட நவராத்திரி பூஜையும் இருக்கிறதுனால வாராகி அம்மா தாயாருக்கும் பிரம்ம முகூர்த்த பூஜையிலே அபிஷேகம்லாம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணி பூஜை பண்ணுறதுக்கு ரெடி பண்ணியாச்சு. அதோட வீடியோ வந்து நான் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தனியாக கொடுத்துருக்கேன். வீடியோ லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈவினிங் போல் தாங்க சிவபெருமானுக்கும் நடராஜருக்கும் அபிஷேகம் பண்ணியிருந்தேன். காலையில் எனக்கு இவருக்கும் சேர்த்து பண்ண முடியல, அதனால் ஈவினிங் தனியாக பூஜை பண்ணிக்கலான்றதுக்காக ஈவினிங் தான் பூஜை பண்ணியிருந்தேன். ஆனி மாதத்தில் வரக்கூடிய ஆணி திருமஞ்சனம் நடராஜ பெருமானுக்கும் சிவபெருமானுக்கும் அபிஷேகம் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நடராஜருக்கு உகுந்த நாள் ஆணி திருமஞ்சனம், அதனால் நடராஜ பெருமானுக்கு 3 அபிஷேகம் தான் பண்ணியிருந்தேன். பால், தயிர், பன்னீர் 3 அபிஷேகம் பண்ணி அவர் அலங்காரம் பண்ணி பூஜை பண்ணிடுறேன். என்னுடைய பூஜை அபிஷேகங்கள்லாம் இப்படி தாங்க இருந்தது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.